ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 3 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேத வசனத்தை கூட வாசித்தோம். இதில் அநேக ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்று மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளிலும் வேதத்தின் மேலே பிரியமாக இருக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். அப்படி நாம் பிரியமாக இருக்கும்போது தேவன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 4 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவதாக ஆசீர்வாதம் என்னவென்றால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்க ஒரு மரம் நீரின் அருகில் இருக்கும்போது அது செழிப்பாக இருக்கிறது போல நம்மையும் தேவன் இந்த பூமியில் நீர்ப்பாய்ச்சலான இடத்துல, ஒரு செழிப்பான இடத்துல நம்ம வைக்கிறவராக இருக்கிறார். வேதத்தின் மேலே நாம் பிரியமாக இருக்கும்போது, அது தியானிக்கும்போது ஒரு மனிதன் மிகவும் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல் ஆசீர்வாதமுள்ள மனிதனாக தேவன் இந்த உலகத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2வது ஆசீர்வாதம், தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக நம்மை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிற ஆவின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் அந்த ஆவின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக தேவன் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற ஒரு மனிதன் வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கும்போது தான் அந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும். தியானிக்கிற மனுஷனுக்கு தான் அந்த ஆவியின் கனிகள் வாழ்க்கையில் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு கனியுள்ள வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காலங்களில் மரங்களில் பார்க்கும்போது இலை உதிர செய்யும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிற மனுஷன் எந்த காலத்திலும், வறட்சியான காலத்திலும், அநேக சூழ்நிலைகளில், நெருக்கங்கள், இடுக்கண்கள், துன்பங்கள், தொல்லைகள், எந்த காலத்திலும் அவன் சோர்ந்து போகாதபடிக்கு அவன் எப்போதும் செழிப்புள்ள மனிதனாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பூமியில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கும்போது தான் தேவன் இப்படிப்பட்ட மனிதனாக இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். 4வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் எடுக்கிற காரியங்கள் தோல்வி அடைந்து விடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனை, வியாதிகள், போராட்டங்கள் அநேகம் ஒரு மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிற ஒவ்வொரு மனிதன் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கிற செய்கிறவராக இருக்கிறார். இது போல் 4 ஆசீர்வாதங்கள் இந்த வேத வசனத்தில், இந்த 1ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 4 ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்கள் சுதந்திரிக்க விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து அதை தியானித்து நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை முடிச்சு பிடிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 1ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் 4 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 4 ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரிக்க வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து அதை தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 ஆசீர்வாதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கலாம் நல்ல பிதாவே, ஆமேன்.